Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல Medical Coding Guideline General Guideline Part 11 வீடியோ தான் பார்க்க போறோம். அதிலும் குறிப்பா 15, 16th Guideline பத்தி தான் பார்க்க போறோம். 15th Guideline வந்து பாத்தீங்க அப்படின்னா Syndromes. பொதுவாவே Syndromes அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு group of or bunch of associated symptoms எல்லாமே ஒண்ணா சேர்ந்து இருக்கிறதா வந்து Syndromes அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லி பிசிஷியன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல வந்து அந்த சிண்ட்ரோமுக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த சிண்ட்ரோம் கோட் வந்து நமக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக இல்லை அப்படிங்கும் பொழுது மேனிஃபெஸ்டேஷன் கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சிண்ட்ரோம் அந்த ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல போயிட்டு சிண்ட்ரோம்க்கு கீழே கார்டியோ ரீனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் படி போய் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கோடை வந்து நம்ம கோட் பண்ணணும். இதை வந்து உங்களுக்கு நான் புக்ல இருந்து காமிக்கிறேன். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ICD-10 CM புக்கோட ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல இருந்து எடுத்தது. இப்போ வந்து சிண்ட்ரோம்க்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே சிண்ட்ரோம் வந்து மெயின் டேர்ம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து நிறைய வந்து சப் டேர்ம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல வந்து கார்டியோ ரீனல் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு கீழே சிண்ட்ரோம் கீழே பார்த்துட்டே வரேன். சிக்கு போயிட்டேன். இப்போ சி போயிட்டு கார்டியோ வாஸ்குலர் இருக்காங்க. கார்டியோ ரீனல் எங்க இருக்கு? கார்டியோ ரீனல் அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க. சிண்ட்ரோம் போயிட்டோம். சிண்ட்ரோம் கீழே கார்டியோ ரீனல் அப்படின்னு இருக்கு. அதுல சீன் கொடுத்துட்டு ஹைப்பர் டென்ஷன் கார்டியோ ரீனல் அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி ஹைப்பர் டென்ஷன் போயிட்டு ஹைப்பர் டென்ஷன்ல கார்டியோ ரீனல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து அதுல என்ன கோட் இருக்கோ அந்த கோட் வந்து நம்ம கோட் பண்ணணும். இந்த பேஜுமே வந்து சிண்ட்ரோமோட கண்டினியூஸ் பேஜ் தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக நான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து காமிச்சிருக்கேன். சிம்பிளா இந்த கைட்லைன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோமோ இல்லை கார்டியோ ரீனல் கார்டியோ பல்மனரி சிண்ட்ரோம் இந்த மாதிரி என்ன சிண்ட்ரோம் இருந்தாலும் ஃபிசிஷியன் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? நம்ம என்ன பண்ண போறோம்னா சிண்ட்ரோமுக்கு கீழே போய் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, எதை போய் பார்க்க சொல்றாங்க, இல்லை டைரக்டாவே கோடு இருக்கா, அதை பொறுத்து நம்ம வந்து கோட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுல இன்னும் வேற எதுவும் பெருசா கிடையாது. நெக்ஸ்ட் பார்க்க போற கைட்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கைட்லைன். காம்ப்ளிகேஷன் கேர் பத்தின கைட்லைன். அதாவது காம்ப்ளிகேஷன் கோட் நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அந்த கோடு வந்து நம்ம எப்படி எடுக்கணும், எந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி எடுப்போம், டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கைட்லைன். இப்போ காம்ப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெரியாதவங்களுக்கு. இப்போ யூஸ்வலாவே இப்போ ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னா இப்போ வயித்தை கிழிச்சு ஒரு சர்ஜரி பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த கிழிச்ச இடத்துல வந்து சூச்சர் போடுவாங்க. சூச்சர் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டடா என்ன இருக்கும், கண்டிப்பா வயித்தை கிழிச்சு சூச்சர் போட்டு என்னதான் அனஸ்தீஷியா கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் அந்த புண் ஆறுற வரைக்கும் பெயின் இருக்கும். மைல்டா ப்ளீடிங் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க மெடிகேஷன் எடுக்க அதை கிளீனா வச்சிருக்கும் பொழுது அந்த புண் ஆற அது வந்து சரியா போயிடும். ஓகேங்களா? இது வந்து நார்மல் ப்ராசஸ். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஜரிக்காக கிழிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சூச்சர் போட்ட இடம் அந்த என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி ஹைஜீனா இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு பஸ் வைக்க ஆரம்பிச்சிரும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆப்சஸ் மாதிரி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஊசிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகி இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அந்த கிழிச்ச இடத்துல. ஸோ இதை தான் வந்து காம்ப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து சர்ஜிக்கல் வூண்ட் அந்த சர்ஜிக்கல் சைட் வூண்ட் காம்ப்ளிகேஷனை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆல்ரைட். இப்போ இந்த காம்ப்ளிகேஷன் கோடை வந்து எப்படி எடுக்கணும், எந்த டாக்குமெண்டேஷனை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கும் அதாவது அந்த டிசீஸுக்கும் அந்த ப்ரொசீஜருக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொவைடர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத நான் என்ன மென்ஷன் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா
பிசிஷியன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த ப்ராப்ளம் வந்து இந்த டிசீஸ் வந்து அந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு லிங்கேஜ், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிசிஷியன் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கப்பயே கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அப்ப சொல்ல போறது. இப்போ வந்து இன்டர்னல் ஆர்கன் வந்து ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாம வேற ஒரு ஆர்கன்ல பங்க்சர் பண்ணிடுறது, இல்ல வேற ஒரு ஆர்கன்ல வந்து தெரியாம அந்த நைஃபோ இல்ல அவங்க யூஸ் பண்ற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது பட்டு ப்ளீட் ஆகிடுறது அன்எக்ஸ்பெக்டடா. ஸோ இந்த மாதிரி ஆகுறதுமே அது வந்து ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் தான். அதை வந்து என்னன்னா டியூரிங் ப்ரொசீஜர்ல நடக்கிற காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி டியூரிங் ப்ரொசீஜர்ல கூட காம்ப்ளிகேஷன் நடக்கும், ஆஃப்டர் த ப்ரொசீஜர்ல கூட காம்ப்ளிகேஷன் நடக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முன்னாடி மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பா நோட் பண்ணணும். எப்பயுமே வந்து இப்போ ஏதோ ஒரு கண்டிஷன் நடந்துருச்சு டியூரிங் த ப்ரொசீஜரும் சரி, இல்லாட்டி ஆஃப்டர் த ப்ரொசீஜரும் சர்ஜரிக்கு அப்புறமேட்டுக்கும் ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அது ரிலேட்டடா அது வந்து எப்பயுமே காம்ப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு சில டைம் முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டடா கூட இருக்கலாம். அந்த மைல்டு ப்ளீடிங், அந்த மைல்டு பெயின், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் விஷயங்களா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெமராய்டெக்டமி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் மோஷன் போகும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா ப்ளீடிங் ஆகும். அதை வந்து காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அது எக்ஸ்பெக்டட் ஒன்று, அது காம்ப்ளிகேஷன் கிடையாது. கண்டிப்பா வந்து இப்போ சூச்சர்லாம் போட்டிருப்பாங்க, அது அந்த வழியாவே மோஷன் வர்றதுனால கண்டிப்பா அந்த சூச்சர்ல பட்டு அவங்களுக்கு ப்ளீடிங் ஆக அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, எல்லா கண்டிஷனுமே டியூரிங் ஆர் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் வர்ற எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து காம்ப்ளிகேஷன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா இந்த ப்ரொவைடர் ரெண்டு ஈவெண்ட்டுக்கும் நடுவுல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த ப்ரொசீஜருக்கும் அந்த கண்டிஷனுக்கும் இடையில வந்து கண்டிப்பா இது இந்த ப்ரொசீஜர்னால தான் இந்த கண்டிஷன் வந்துச்சு, இல்ல இந்த கண்டிஷன் வந்ததுக்கு காரணம் இந்த ப்ரொசீஜர் தான், இல்ல இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆக்சிடென்டலா நாங்க பஞ்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா சொல்லியிருக்கணும் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த கைட்லைன். இந்த எல்லோ கலர்ல உங்களுக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல வந்து ஆட் பண்ண ஃபியூ அப்டேட்டட் பாயிண்ட்ஸ் இதெல்லாமே. இதுவும் கைட்லைன் தான். இப்போ வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கைட்லைன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்டேஷன் மஸ்ட் சப்போர்ட் த கண்டிஷன் இஸ் கிளினிக்கலி சிக்னிஃபிகண்ட். ஓகேங்களா? கிளினிக்கலா சிக்னிஃபிகண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொவைடர் வந்து இது காம்ப்ளிகேஷன் அப்படின்னு டைரக்டா இந்த வேர்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர் ஜஸ்ட் காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி டாக்குமெண்டேஷன் கொடுத்திருந்தா அதை வச்சு நம்ம கோட் பண்ணுவோம். ஏன்னா யூஸ்வலாவே ப்ரொவைடர் வந்து எல்லா டைமும் திஸ் இஸ் காம்ப்ளிகேஷன் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ரொசீஜர்னால இது வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாவே அது வந்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி வந்துச்சு, ஆக்சிடென்டல் பங்க்சரா வந்துச்சு, அந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்மளே அதை காம்ப்ளிகேஷன் எடுத்துப்போம். ஏன்னா ஆல் த டைம் வந்து ஃபிஷன் வந்து இது காம்ப்ளிகேஷன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க டைரக்டா அந்த வேர்டை. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the condition alters the course of the surgery as documented in the operative report, then it would be appropriate to report as a complication code அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஏதோ ஒரு பஞ்சர் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல கிழிச்சு வேற ஒரு ஆர்கன்ல இருந்து ப்ளீடிங் வருது அப்படின்னா ஆப்வியஸா அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பேர் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த பங்க்சர் ஆயிருச்சு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்த வந்து சீல் பண்ணுவாங்க, ப்ளீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ்வலா என்ன பண்ணியிருக்கணும், அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்களோ அதை கண்டினியூ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போற மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ இவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆக்சிடென்ட்டா அங்கே பஞ்சர் பண்ணதுனாலயோ இல்லை தெரியாம வேற இடத்துல கிழிச்சு ப்ளீடிங் ஆனதுனாலயோ இப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறாங்கன்னா அதை ரிப்பேர் பண்ண போறாங்க, ப்ளீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த சர்ஜரியோட கோர்ஸையே வந்து ஆல்டர் பண்ணுது, சேஞ்ச் பண்ணுது, எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல வந்து இப்போ வந்து ஃபிஷன் வந்து இது காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது நமக்கே ஆப்வியஸா தெரியுது. ஸோ அதை வந்து நீங்க காம்ப்ளிகேஷனா கன்சிடர் பண்ணி கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க.
ஆல்ரைட். ஸோ ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதெல்லாம் நம்மள ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேள அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரா இல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 2க்கும் அந்த ப்ரொசீஜருக்கும் இல்ல அந்த டயக்னோசிஸ்க்கும் நமக்கு வந்து கிளியரா இல்ல. இந்த காம்ப்ளிகேஷன் வருமா? இல்லையா? அப்படின்ற மாரி கிளியர் டாக்குமெண்டேஷன் இல்ல, தெரியாத பட்சத்துல ப்ரொவைடருக்கு வந்து கொய்ரி ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அதுவும் நெறைய இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய நெறைய சார்ட்ஸ் இந்த மாரி ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கைட்லைன ஒரு நட்ஷெல்லா பார்த்துருவோம். காம்ப்ளிகேஷன் வந்து எப்பயுமே இன்ட்ராஆப்பரேட்டிவாவும் இருக்கலாம், போஸ்ட் ஆப்பரேட்டிவாவும் இருக்கலாம். ஆ ஒரு கண்டிஷன காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொவைடர் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதே மாரி எல்லா கண்டிஷன்ஸுமே போஸ்ட் ஆப்பரேட்டிவா வர எல்லா கண்டிஷனுமே வந்து காம்ப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. காஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து பிசிஷியன் எப்படி சொல்லியிருக்காங்க, அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அதை காம்ப்ளிகேஷனா கன்சிடர் பண்ணுவோம். இதுல வந்து ஏதாவது நமக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கு, நமக்கு டவுட் இருக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம பிசிஷியனுக்கு கொய்ரி ரைஸ் பண்ணணும். அதாவது நமக்கு டவுட் இருக்கு அந்த மாரி கிடையாது. அந்த டாக்குமெண்டேஷன் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிளியரா தெரியல, கிளியரா சொல்லல, பிசிஷியன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம வந்து கொய்ரி ரைஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான் இந்த கைட்லைன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமிடியேட்டா வந்து சேரும். ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க.